சார் ஒரு ஃபோர்ஸ் ஃபுல்லா இறங்குனது நான் நல்லா ஃபீல் பண்ணேன். ஃபீட் வரைக்குமே என்னோட கால் பாதம் வரைக்குமே என்னால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. 3 வாட்டி அந்த மாரி என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. 3 வாட்டியும் இறங்குது. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பாடி எல்லாம் வந்து அப்படியே வந்து ஹெவி ஆயி மரத்து போன மாரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. மரத்து போற மாரி ஃபீல் வந்து அதுக்கப்புறம் என்னால உடம்ப வந்து அசைக்கவே முடியல. அசைக்கவே முடியல. மென்டலி வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு மாஸ்டர். மாஸ்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் நான் வந்து அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 4 புக்கு தலை மேல வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஹெவினஸ் வந்துருச்சு. அண்ட் நான் லைட்டா தலையை அசைச்சு பார்த்தேன். ஆனா என்னால கான்சியஸாவே அசைக்க முடியல. என்னால அந்த அளவுக்கு ஒரு பவர் நான் ஃபீல் பண்ணேன் மாஸ்டர். எனக்கு வந்து ஏதோ ஒரு சில்லுன்னு ஒரு ஒரு எனர்ஜி எனக்குள்ள வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சு. கால் கொஞ்ச நேரம் ஷிவரிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் நின்றுச்சு. அந்த பாதம் வரைக்கும் எனக்கு வந்து அந்த அழுத்தம் வந்து என்னால் உணர முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து நான் ஃபீல் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ராசஸ்ல வந்து தலை வழியா இறங்கின அந்த எனர்ஜி பாடி ஃபுல்லா போயிட்டு நம்மளை சுத்தி ஒரு பலூன் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். இந்த ப்ராசஸ் ஃபேண்டாஸ்டிக். எப்படி இருந்துச்சுன்னா லைட்டா ஒரு வோல்டேஜ் கரண்ட் பிளக் மாட்டி விட்டா எப்படி இருக்குமோ, தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் ஈவனா ஒரே மாதிரியான ஒரு ஒரு உணர்வு. ஒரு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி லைட்டான மைல்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் எனர்ஜி கிடைச்சது. ஏன்னா நான் முதல்ல சென்டரா இருக்கும்போது என் கையெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. எனக்கு குளிர்ற மாதிரி. இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீட் எனர்ஜி ஃபீல் பண்ணேன். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணேன். மாஸ்டர் என் கையை அவங்க தலை மேல வச்ச உடனே அவங்க தலை இப்படி இப்படி ஆடுச்சு. அப்புறமேட்டு என் கையே வெயிட் அப்படி வெயிட்னஸ் இறங்குன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஃபீலிங்கே இல்லை, உண்மையிலேயே அதேதான். ஆனா அவருக்கு எல்லா உடம்பு ஃபுல்லா வந்து எனர்ஜி இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே